13Bன்ற ஒரு ஆர்டிகளே கிடையாது அப்படின்றத நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் ஏ மாத்திரம் தான். ஏன்னா இந்த 3ன்றது இந்த 24 ஏப்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். அன்னைக்கு தான் கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் வந்தது 1973. அதே 1973 24 ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து சச்சின் டெண்டுல்கரும் பிறந்தார். வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, வாட் இஸ் சோஷியல் ஈக்வாலிட்டி, வாட் இஸ் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி அண்ட் இதெல்லாம் வந்து என்சிஆர்டி புத்தகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணப்படுற விஷயங்கள். ஆனா அதிலிருந்து முக்கியமான அம்சங்களை எடுத்தும் நான் என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்துல ஆட் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன். அது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கோயிங் ஃபார்வர்ட் அது வந்து நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிச்சாச்சு. மார்ச் இறுதிக்குள்ள இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல மொத்த கான்ஸ்டிடியூஷனையும் எடுத்து முடிச்சிடுறேன் இதே சேனல்ல. நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எக்ஸாம்ஸ் குரூப் 4க்கான தேர்வு. இதை எழுதுறவங்க நிறைய பேர் குரூப் 1 ட்ரை பண்றவங்களும் இருப்பாங்க, குரூப் 2 ட்ரை பண்றவங்களும் இருப்பாங்க, குரூப் 4 வரும்போது குரூப் 4க்கும் அப்ளை பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோவோட எய்ம் என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல 2011, 2013, 2016, 2019, 2022 5 முறை கடந்த 14 ஆண்டுகள்ல இன்ஃபேக்ட் குரூப் 4க்கான தேர்வு நடந்திருக்கு. அண்ட் அந்த தேர்வுல வெறும் எம்சிக்யூ சாய்ஸ் தான், அது மாத்திரம் தான். அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது அண்ட் அப்பாயின்மெண்ட் வரப்போகுது. ஸோ இதுல கட் ஆஃப் ரைட் 200 மார்க்குக்கு 160 மார்க்கு கிட்ட எடுத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில டேட்டா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கேட்கப்படுற கேள்விகள் இன்ஃபேக்ட் 2022 பாத்தீங்கன்னா 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 2019 12 கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இதுல பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் அதற்கு முன்னால ஆண்டுகள்ல 8 to 9 கேள்விகள் அந்த மாதிரி. நான் சொல்றது பியூர் பாலிட்டி, அதாவது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு அந்த மாதிரி இருக்கிறது நீங்க பாலிட்டியில சேர்ந்தீங்கன்னா இன்னும் நம்பர் ஜாஸ்தியே ஆகும். பட் நான் சொல்றது மெயினா ரிலேட்டட் டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ என்னோட நோக்கம் இந்த வீடியோ என்னன்னா, இந்த கடந்த 5 முறை குரூப் 4 நடத்திய தேர்வுகள்ல 50 கேள்விகள், அந்த 50 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னோட புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைட்ல எவ்வளவு எளிய முறையில இதை வந்து நீங்க டேபிள்ஸ் இல்லைன்னா போல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து கிரே ஷேடட் ஏரியாஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா ஹைலைட்டட் ஏரியாஸ்ல இருந்து இந்த கேள்விகளுக்கு எப்படி நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பட் மெயினா இந்த கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் டிஸ்கஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4ல அண்ட் இதே மாதிரி நான் குரூப் 2 குரூப் 1 கேள்விகளுக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல கேட்பதற்கு இதுக்கப்புறம் பண்ண போறேன் ஏப்ரல் மாதத்துல. பட் ஜூன் 9ஆம் தேதி டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் குரூப் 4க்கானதை பண்றேன் நான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4ல கான்செப்ட்ஸ், அதாவது எப்பயுமே பாலிட்டியில வந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ப்ரொவிஷன்ஸ், அதாவது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். யார் ஜனாதிபதியானாங்க, யார் வந்து எவ்வளவு லோக்சபா சீட் இருக்கு, இதெல்லாம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டம் அரசியலமைப்பு சார்ந்த சட்டங்கள்ல இருக்கிற நம்பர்ஸ் தான். ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், ஆர்டிகல் நம்பர் என்ன, இந்த ஆர்டிகல் நம்பர் எதை குறிக்குது, இந்த ஆர்டிகல் நம்பர் இந்த விஷயம் எந்த ஆர்டிகல் நம்பர்ல இருக்கு, இதெல்லாம் வந்து அரசியலமைப்போட ப்ரொவிஷன்ஸோட அதுல இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்போட பிரிவுகளோட ஷரத்துகளோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்கறது ஒரு விதம். அண்டர்லைங் கான்செப்ட், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கறது இன்னொரு விதம். நீங்க யூபிஎஸ்சி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுலலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்சுவலாவும் கேட்பாங்க. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மெயினா இட் இஸ் ஃபேக்சுவல். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கூட ஆர்டிகல் நம்பர் என்ன, இல்லைன்னா இந்த ஆர்டிகல் நம்பர் எதை குறிக்குது, இல்லைன்னா இந்த விஷயம் எந்த ஆர்டிகல் நம்பர்ல இருக்கு, இந்த விஷயம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, இதற்கான அர்த்தம் என்ன, இதுல எது சரி எது தவறு, இந்த மாதிரி ஃபேக்சுவலா ப்ரொவிஷன்ஸ் பேஸ்டா கேட்கறாங்க. என்னோட புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைட்ல ரெண்டுமே கவர் ஆயிருக்குங்க. ஏன்னா இது எழுதப்பட்டது யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாருமே இதை வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம
அந்த அந்த கேள்விகளை நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எந்த இடத்துல இந்த பாலிட்டி சிம்பிளிஃபைட்கான விஷயம் வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விகளோட விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா முதல் கேள்வி எடுத்துக்கங்க. நான் 2022 இருந்து வரேன், ரிவர்ஸ் ஆர்டர்ல. ஸோ 2022 அண்ட் 2019 இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து, அஃப்கோர்ஸ் நான் வந்து கிளாஸ் எடுக்க போறது இல்லை. அந்த கிளாஸை பார்க்கணும்னா நீங்க என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான். அது தமிழ்ல நான் எல்லாத்தையும் விளக்கியிருப்பேன். ஆங்கிலத்தில் எழுதுறவங்களும் தமிழ்ல கேட்டா புரியும் சார் அப்படின்னா நீங்க தமிழ்ல பார்க்கலாம். என்னோட புத்தகத்தை வாங்கினீங்கன்னா ஆங்கிலத்திலேயே அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பிரீஃபா ஒரு கொஸ்டினுக்கும் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போறேன் நான். ஸோ அதனால 2022 அண்ட் 2019 விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 நிமிஷம் ஆயிடும். அண்ட் மீதி 3 ஆண்டுகள் 16, 13 அண்ட் 2011 அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்துப்பாங்க. சூஸ் த ரைட் மேட்ச். இதுல ஒன்னே அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட். அது எந்த ஆர்டிகல் நம்பர்? 269. Duties levied by the union but collected and appropriated by the state. அது எந்த ஆர்டிகல் நம்பர்? 268. Taxes levied and collected by the union but which may be distributed between union territory and states. ஆர்டிகல் 261. இதுல எது வந்து மேட்ச் ஆயிருக்கு? இது நீங்க பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் பினான்சியல் ரிலேஷன் சம்பந்தப்பட்டது. இதுல 4 முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. 4 முக்கியமான ஆர்டிகல் நம்பர்ஸ் என்ன? 268. இதற்கு சரியான பதில் வந்து சி. அதாவது இதுல 1 and 2 கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, 3 வந்து தவறு. இதற்கு வந்து எலிமினேஷன் டெக்னிக்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். 267 என்பது வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட் கொண்டது. சோ 267 கண்டின்ஜென்சி ஃபண்ட் கொண்டதுன்னா கண்டிப்பா 3 கிடையாது. ஆனா 1 மாத்திரம் தான் கரெக்டா இல்லைன்னா 1 and 2 ரெண்டுமே கரெக்டா அப்படின்ற 50-50 உங்களுக்கு டவுட் எப்படி இருந்தாலும் வரும். நீங்க ஆர்டிகல் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும். சோ அதுக்கு தான் நீங்க வந்து சமரி இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நிமோனிக்ஸ், அதாவது நிமோனிக்ஸ் என்பது நான் என்னோட வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பேன் இண்டியா சினிமா, RRR, SSS, as soon as possible, Raja gives money to Lokesh, Lokesh gives money to Raja who should return it within 14 days, which Lokesh may or may not accept. மணி பில்லோட டெஃபினேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நிமோனிக். இந்த மாதிரி நிமோனிக்னால இந்த டீடைல்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தவிர டேபிள்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ் அண்ட் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் அதுவும் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதாங்க சமரி. இது நான் எடுத்திருக்கிறது வந்து என்னோட புத்தகத்துல இருந்து எடுத்தது. அண்ட் நான் இந்த புக்ல வந்து அதாவது என்னோட பேஜ் ரெஃபரன்ஸ் 325, 326 என்னோட புத்தகத்துல 450 பக்கம் தான் அந்த புத்தகமே. அதுல எந்த பேஜ்ல இது டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு சிம்பிளா எல்லா புத்தகத்திலையும் இருக்கும். பட் என்னோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 325 அண்ட் 326ல இந்த டேபிள் இருக்கும். ரைட்டுங்களா? 325 அண்ட் 326ல 268 என்ன சொல்லுது, 269 என்ன சொல்லுது, 269A என்ன சொல்லுது, 270 என்ன சொல்லுது. 268ன்றது ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது ஒன்றியத்தால விதிக்கப்படக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி. ரைட்? யூனியன் லிஸ்ட் மேட்டர்ஸ்க்கு அதை லெவி பண்ணுவது மத்திய அரசாங்கம், யூனியன். ஆனா அதை கலெக்ட் பண்ணி அசைன் பண்ணிப்பது அந்த ஸ்டேட். ஸோ கலெக்டட் பை த ஸ்டேட் அண்ட் அசைன் டு த ஸ்டேட் வேர் லெவிட். அதுதான் 268. அது கரெக்டா கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 2ல क्वेश्चनல. அதே மாதிரி 269 என்ன சொல்லுது? அது வந்து இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இதுக்கு முன்னால 269 என்பது இன்டர்ஸ்டேட் சேலுக்கும் வந்தது. பட் ஜிஎஸ்டி வந்த உடனே அதற்காக 269A அப்படின்ற தனி ஆர்டிகல் நம்பர் வந்துடுச்சு. 269ல levied and collected by government but assigned to the state where levied. அதனால இந்த 268 and 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள், வளங்கள், அதுதான் வந்து 269. அது இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட்டுக்கு பொருந்தும். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது levied by the center but collected and appropriated by the state. So நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிள் படிச்சீங்கன்னா ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த டேபிள ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கும். 268 என்ன சொல்லுது? levied by center, collected and appropriated by the state. 269 என்ன சொல்லுது? levied and collected by center, government of India, but assigned to the state where it is collected. உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர். ரைட்? சோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்.
has introduced a fundamental duty under article 51AK. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து 2002 ரைட் டு எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறியது. ஆர்டிகல் 21A ஆட் செய்யப்பட்டது 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல. அதற்கு ரிலேட்டடா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கும் 6 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் பள்ளி செல்வது என்பது, கல்வி கற்பது என்பது அடிப்படை உரிமையாக ஆக்கப்பட்ட அந்த 86வது அரசியலமைப்பு திருத்தத்திலேயே ஒவ்வொரு பெற்றோர் அண்ட் கார்டியன், யாரு பாதுகாவலரோ இல்லைன்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் இல்லைன்னா தங்களுடைய வார்ட்ஸ், கார்டியன்னா அவங்க கீழே வந்து கண்ட்ரோல்ல, ஐ மீன் லீகலி அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, அவங்கள 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் பள்ளியில சேர்ப்பதற்கான அடிப்படை கடமை உருவாக்கப்பட்டது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாலே ரொம்ப சிம்பிள். டு ப்ரொவைட் free and compulsory education opportunities to all children until they attain the age of 14 years. ரைட்டுங்களா? ஸோ அதனால இதற்கு சரியான விடை A. அண்ட் இது லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சிம்பிளா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் லிஸ்ட் ஆயிருக்கும் இந்த செக்ஷன் 17.2 பேஜ் நம்பர் 279ல. அதை நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுலபமா புரியும். ரைட்? Which among the following are correct about judiciary in India? India has borrowed the concept of judicial review from USA. இது கொஞ்சம் கான்செப்சுவல் கேள்வி. நான் முதல்ல சொன்னேன் மெயினா ஃபேக்சுவல் தான் கேட்கறாங்க அப்படின்ட்டு. பட் இது ஒரு அண்டர்லைங் கான்செப்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுக்கான பதிலை எழுத முடியும். பட் சுலபம் தான். ரைட்? Both federal and state laws can be subjected to judicial review by the Supreme Court. And the Constitution Article 13B saves the acts from judicial review. இதுல எதெல்லாம் சரியான விடை? இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்தினை அமெரிக்காவிலிருந்து நாம பெற்றோம். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் ரெண்டுத்தையுமே வந்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிடலாம். அண்ட் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B அது வந்து கோர்ட்ஸ் வந்து ஒரு ஆய்வு செய்வதை, ஜுடிஷியல் ரிவ்யூ செய்வதை வந்து தடுக்கிறது. இதில் நீங்க பாத்தீங்கன்னா 13Bன்னு ஒரு ஆர்டிகளே கிடையாதுங்க. ரைட்டுங்களா? 13Bன்ற ஒரு ஆர்டிகளே கிடையாது அப்படின்றத நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் A மாத்திரம் தான். ஏன்னா இந்த 3ன்றது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 13B சேவ்ஸ்ன்றது இந்த 3த்துலயும் இருக்கா? 13Bன்னு ஒரு ஆர்டிகளே கிடையாது. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்குள்ள அவசர சட்டம், அரசாங்கத்தோட விதி, அரசாங்கத்தோட ஒரு ஆர்டர், ஒரு ரெகுலேஷன், இது எல்லாமே அடங்கும். அந்த சட்டம் நம்மளுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 13ல சொல்லப்பட்டிருக்கு. 13Bன்னு ஒரு ஆர்டிகளே கிடையாது, 13Aவே கிடையாது, வெறும் ஆர்டிகல் 13 தான் இருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனாலே, அண்ட் இந்த புத்தகத்துல லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் நம்பர்ஸ் அப்படின்றது ஆன்லைன் கண்டென்ட்ல நீங்க இந்த புத்தகத்தோட ஸ்கேன், QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அடிஷனல் டீடைல்ஸ் இருக்கும். அதுல நான் வந்து இருக்கிற 450 கிட்டத்தட்ட 450 ஆர்டிகல் நம்பர்ஸ்க்கும் சிம்பிளா இந்த ஆர்டிகல் எதை குறிக்குது அப்படின்ற, மற்ற புத்தகத்துல எல்லாம் ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே கடைசியில இருக்கும். என்னோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அம்சம், ஆர்டிகல் நம்பர் நிறைய கேட்கறாங்க, எஸ்பெஷலி இன் குரூப் 4, ஈவன் இன் குரூப் 2 அண்ட் குரூப் 1. அந்த ஆர்டிகல் நம்பர்ஸ் மற்ற புத்தகத்துல எல்லாம் வந்து அது என்ன படிக்கிறீங்களோ அது கூடவே பிராக்கெட்ல ஆர்டிகல் நம்பர்ஸ் இருக்கிறது இல்ல. ரைட்டுங்களா? ஆனா என்னுடைய புத்தகத்துல படிக்கும் பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனேயும் அந்த ஆர்டிகல் நம்பர்ஸ் பிராக்கெட்லயே இருக்கும். அந்த ஏரியா முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சம்மரி டேபிள் இல்லைன்னா நிமோனிக்ஸும் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஆர்டிகல் நம்பரை ஞாபகம் வைப்பதற்கு நீங்க படிக்கும் பொழுதே அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தவிர ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டும் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ 13B நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இது ரெண்டும் சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நீங்க பை டிஃபால்ட் எலிமினேட் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இதற்கான விட 7. ஆனா அது வந்து எலிமினேஷன் குருட்டாம்போக்குல ஆன்சரை போடுறது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்க தெளிவா தெரிஞ்சே பதிலளிக்கலாம். இந்த எலிமினேஷன் டெக்னிக்கை உங்களுடைய விடை சரிதானா அப்படின்ட்டு ஒரு வாட்டி மறு ஆய்வை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், மறுபரிசீலனை செஞ்சு ஓகே
இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணாலும் என்னோட விடை சரியாதான்ப்பா இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அது உபயோகமா இருக்கும். ரைட்டுங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அண்ட் அதற்கும் நான் வந்து என்னுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோர்சஸ் ஆஃப் ஆர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து பேஜ் நம்பர் 32ல என்னோட புத்தகத்துல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன், அந்த யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கா. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றது தெரியுமா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோட சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னாலே நம்ம ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, மீண்டும் நீங்க வந்து ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி என்பது வந்து நம்மளுடைய ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி, ஹை கோர்ட்ஸும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி, ஒரு இன்டகிரேட்டட் செட்டப். மாநில அரசு சட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய ஒன்றிய அரசு சட்டமாக இருந்தாலும் சரி, அது இரண்டுமே ஹை கோர்ட்லயும் ரிவ்யூ பண்ணலாம், அந்த இரண்டுத்தையும் சுப்ரீம் கோர்ட்லயும் ரிவ்யூ பண்ணலாம். ரைட்டுங்களா? சோ அதனால இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ரைட்? சோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ இந்த மாதிரி டேபிள்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு இந்த இது சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த கேள்விகளை எப்படி அணுகணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? நீங்க வேற எந்த புத்தகத்தை வச்சு நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச புத்தகம் அப்படின்றதுனால நீங்க அதை பார்த்தீங்கன்னாலும், நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. பட் ஆனா நிச்சயமாக இது நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது வந்து என்னோட புத்தகத்தை பத்தி பேசுறதுக்காக மாத்திரம் இல்லை. ஆனா ஒரு சிம்பிள், ரைட்? உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்லைன்னா அடுத்த வாட்டி வரவங்களுக்கு, புதுசா வரவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில் நீங்க பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னாலும், ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றன, யூபிஎஸ்சிலையும் கேட்கப்படுகின்றன, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கப்படுகின்றன அப்படின்றதுக்காக தான் நான் எளிய முறையில ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி டேபிள்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், நிமோனிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதில். அதனாலதான் நான் இந்த லிங்கேஜை பாலிட்டி சிம்பிளிஃபைட்ல எந்த பேஜ்ல எப்படி இதை வந்து அணுகியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான நோக்கம் அதுதான். ரைட்டுங்களா? ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். Which one of the following articles empower the Supreme Court and High Courts to issue writs? So இது அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின். ஆர்டிகல் 32 அது ஒரு அடிப்படை உரிமை. இன்ஃபேக்ட் அதற்கும் ஒரு டேபிள் இருக்கு என்னோட புத்தகத்துல. அந்த டேபிளை நான் இங்க போட மறந்துட்டேன். பட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமை. அதற்கான கரஸ்பாண்டிங் ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 226. ரைட்? ஸோ ஆர்டிகல் 32 அண்ட் 226 அதுதான் வந்து கரெக்டான பதில் இதற்கு. அதை வந்து நான் ஆஃப்கோர்ஸ் அந்த எந்த பேஜ் நம்பர்ல என்ன எங்க சொல்லியிருக்கேன்றதை சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு டேபிளும் நான் சம்மரி போட்டிருந்தேன், அதை இங்க காப்பி பண்ண நான் மறந்துட்டேன். பட் பேஜ் நம்பர் 187ல ஆர்டிகல் 32 பத்தி சொல்லியிருப்பேன். பேஜ் நம்பர் 203ல அதே மாதிரி ஹை கோர்ட்ஸ்க்கு சிமிலரா 226 இருக்கு அப்படின்றதையும் விளக்கியிருப்பேன். அடுத்தது, நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ்? ஸோ பஞ்சாயத்தி ராஜ் என்பது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்ஸ்க்கு, 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு, அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத், அதற்கு வந்து 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு அதற்கான முனிசிபாலிட்டிஸ் வந்து 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது இரண்டுமே நிறைவேற்றப்பட்டது நவம்பர் 1992ல. ஆனா அது அமலுக்கு வந்தது 24 ஏப்ரல் 1993 அன்னைக்கு. ரைட்டுங்களா? சோ அந்த தேதியை தான் பஞ்சாயத்தி ராஜ் தினமா கொண்டாடுறோம். இந்த 24 ஏப்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். அன்னைக்கு தான் கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் வந்தது 1973ல. அதே 1973 24 ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து சச்சின் டெண்டுல்கரும் பிறந்தார். ரைட்டுங்களா? ஸோ கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாம் அவரோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 24 ஏப்ரல் அன்னைக்கு தான் சச்சின் டெண்டுல்கர், அதே தேதி 1973ல அன்னைக்கு தான் அவர் பிறந்தாரு.
நாங்கெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் விளையாடி பார்த்த ஜென்ரேஷன், நீங்கள்லாம் வந்து அவர் மேபி சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. பட் அந்த 24th ஏப்ரல் தான் வந்து அது அமலுக்கு வந்தது. அதனால அன்னைக்கு தான் பஞ்சாயத்து ரேஜ் தினமா கொண்டாடப்படுகிறது. அண்ட் இந்த டேட்டை பத்தி நான் வந்து செக்ஷன் 20.1.5 பேஜ் நம்பர் 340ல இதை பத்தி நான் எழுதியிருப்பேன். ஸோ அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா புத்தகத்திலையும் இது இருக்குங்க. எந்த பாலிட்டி புத்தகம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னாலும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லா புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நான் வந்து என்னோட புத்தகத்திலையும் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட புத்தகத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டேபிள்ஸ், அதை தவிர நிமோனிக்ஸ், அதை தவிர சில டயக்ராம்ஸ், அதை தவிர சில ஹைலைட்டட் ஏரியாஸ், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்லும்போது சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு சுலபமா ரிவைஸ் பண்ணுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கேள்விக்கு போவோம். The 3 articles which were amended by the parliament to restore states power to make their own OBC list, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக எந்த 3 ஆர்டிகல் நம்பரை அரசியல் சட்ட திருத்தம் மூலமாக மாத்தினாங்க? இது 2022ல ஏன் கேட்டாங்க? ஏன்னா 2021 அக்டோபர்லயோ டிசம்பர்லயோ அந்த டைம்ல தான் இந்த அரசியல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. 105வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநிலங்களுக்கு உண்டான அதிகாரம், பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பட்டியலினத்தவர், பழங்குடியினர், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், இதற்கான பட்டியலை வெறும் ஜனாதிபதி மாத்திரம்தான் ரெடி பண்ணாரு 1950ல. இட்ஸ் கால்ட் த பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதற்கு பின்பு அதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி தான் மாற்ற முடியும். இப்ப நரிக்குறவர்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய நரிக்குறவர்களுக்கு. அது வந்து யார் பண்ணாங்க? பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றி, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பல்லர், மீண்டும் சில சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ட்டு பேரை மாத்தினாங்க 2021 பொழுது, 2021க்கு முன்னாலன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை யார் செஞ்சாங்க? பாராளுமன்றம். ஏன்னா அது பட்டியலினத்தவர், பழங்குடியினர். அதை செய்யக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. மாற்றுவதற்கோ, ஆட் பண்ணுவதற்கோ, டிலீட் பண்ணுவதற்கோ. ஆனா பிற்படுத்தப்பட்டோருக்கும் அந்த மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக ஆர்டிகல் 338B அதன் மூலமாக அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஆனா இன்னுமே வந்து இது நடந்தது 2018ல. இன்னுமே வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் லிஸ்டையும் வந்து பாராளுமன்றம் தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதை இன்டர்பிரேட் பண்ணிடுச்சு மராத்தா ஜட்ஜ்மெண்ட் கேஸ்ல. அந்த கேஸை பத்தி இல்லாமல் நான் வந்து நம்மளுடைய சாப்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னோட புத்தகத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஆனா அதற்கு வந்து இல்ல மாநிலங்களுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் வாதிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. பட் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க அப்படின்னா நீங்க அரசியலமைப்பை மாத்துங்க. இப்ப பிளெயின் ரீடிங் ஆஃப் த அரசியலமைப்புல மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்ட்டு. அதனால 105வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்தது 2021ல. அதனாலதான் இந்த கேள்வி 2022ல கேட்டிருக்காங்க. அதுல மாற்றப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்னென்ன? 338B, 342A. இந்த 342A தான் வந்து பாராளுமன்றம் இந்த விஷயங்களுக்கு இதை செய்யும். அதாவது பாராளுமன்றம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்க்கும் ஷெட்யூல் ட்ரைப்க்கும் செய்யும். சென்ட்ரல் லிஸ்டுக்கு, சென்ட்ரல் ஓபிசி லிஸ்டுக்கு, இப்ப நீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்கன்னா அந்த ஓபிசி லிஸ்ட் இன்னுமே பாராளுமன்றம் தான் மாத்த முடியும். சென்டருக்கு அது முதலே சென்டர் தான் வச்சுட்டு இருந்தாங்க, அதை மாத்தணும்னா இனிமே பாராளுமன்றத்தால் தான் முடியும். சோ அதை வந்து பாராளுமன்றம் தான் செய்ய முடியும். ஆனா மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்ட்டு மாத்தினது. அண்ட் அதற்கான டெபினிஷன் ஆர்டிகல் 366 என்பது வந்து டெபினிஷன் செக்ஷன், அதுலயும் சிறிய மாற்றங்கள் இருந்தது. ரைட்? சோ அதனால இதற்கான சரியான விடை சி. அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் காஸ்ட் யார் மெயின்டைன் பண்ணலாம், ஷெட்யூல் ட்ரைப் யார் மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் ஓபிசிக்கு இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் என்ன, இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற சாப்டர்ல பேஜஸ் 301 அண்ட் 302ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் பாலிட்டி சிம்பிளிஃபைட் புக்ல. அடுத்த கேள்வி நீத்தி ஆயோக் பற்றியது. Which one of the following statement is or correct about Niti Ayog? All chief ministers of states
except union territories with legislature are part of governing council. அதாவது டெல்லி, புதுச்சேரி, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் முதலமைச்சர் உண்டு. அவங்கள நீத்தி ஆயோக்ல இருந்து வெளில எடுத்துருவாங்களா? யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர்னா என்ன? டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதோட முதலமைச்சர்கள் இருக்க மாட்டாங்களா நீத்தி ஆயோக்ல? கண்டிப்பா இருப்பாங்க. அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன், அது சரி. பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் அஸ் த வைஸ் சேர்மன், அது தவறு. ஏன்னா வைஸ் சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இப்ப வந்து திரு பிவிஆர் இல்ல சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து சிஇஓ ஆஃப் நீத்தி ஆயோக், இன்னொருத்தர பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஒரு பேர் எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை, ஆனா பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் பை டிஃபால்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் 279A. ஆனா நீத்தி ஆயோகுக்கு வைஸ் சேர்மன் வந்து நிதியமைச்சர் கிடையாது. சோ முதல் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு, மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. only 2 is the correct answer. சோ இதற்கான பதில் வந்து பி. அண்ட் இது வந்து நீத்தி ஆயோகோட காம்போசிஷன் என்ன அப்படின்றது என்னோட புத்தகத்திலையும் இருக்கும். அந்த சிம்பிளா 4 வரியில கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஆப்வியஸ்லி, ஏன்னா அவங்களும் முதலமைச்சர் தானே. அது வந்து ஒன்றிய பிரதேசமாக இருந்தாலும் பெரிய ஒன்றிய பிரதேசங்கள் டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கல. இந்த பொது தேர்தல் முடிஞ்சோன்னா அதையும் அறிவிச்சிருவாங்க, நடத்துவாங்க. ஸோ இந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் முதலமைச்சர்கள் உண்டு. அவர்களும் நீத்தி ஆயோகோட ஒரு அங்கம் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். இந்த கரெக்ட்லி இன்கரெக்ட்லியே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா, அஃப்கோர்ஸ் இதுல வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஏன்னா எது வந்து 1 and 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டா இன்கரெக்டான்றதை மிஸ் பண்ணாதீங்க. இதுல அப்படி கொடுக்கல, ஏபிசிடி. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுதான் இன்கரெக்டா இருக்க முடியும். இதுக்கு ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் நம்பருக்கு நிமானிக் end at saw your MRP clearly. Prime Minister gave instruction for tax and education. இதான் நிமானிக். என்னோட புத்தகத்திலையும் இருக்கும், என்னோட வீடியோலையும் இருக்கும். நீங்க போயிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வீடியோல போய் பாருங்க. அந்த வீடியோலையும் அது கொடுத்துருப்பேன் நான், ரைட்டுங்களா? அண்ட் சிம்பிளா டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம் பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும் என்னோட புத்தகத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கெல்லாம். இமீடியட்டா பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 16 நோ டிஸ்கிரிமினேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 17 abolition of untouchability. ஆர்டிகல் 18 abolition of titles. end at. இதுதாங்க நிமானிக். E for equality. no ND ஸ்கொயர்னு கொடுத்துருப்பேன். ND ஸ்கொயர், இதுவும் நோ டிஸ்கிரிமினேஷன், இதுவும் நோ டிஸ்கிரிமினேஷன். 17 abolition of untouchability. 18 abolition of titles. இந்த நிமானிக்கும் இருக்கும் புத்தகத்துல, இந்த டயக்ராமும் இருக்கும். இதுதான் வந்து சிறப்பம்சம் என்னோட புத்தகத்துல, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பாலிட்டி சிம்பிளிஃபைட் ரெஃபரன்ஸை கூடவே கொடுக்குறேன். பட் இதுல ஆர்டிகல் 17க்கு அகைன்ஸ்டா ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அது எங்க இருக்கு? ஆர்டிகல் 16ல இருக்கு. மீதி எல்லாம் சரியாக மேட்ச் செய்யப்பட்டிருக்கு, பொருந்தி இருக்கு. ஆர்டிகல் 17ஓடது மட்டும்தான் தவறாக பொருந்தி இருக்கு. ஸோ அதனால பி இஸ் த ரைட் ஆன்சர். அது இன்கரெக்ட்லி மேட்ச். அந்த கேள்வியே வந்து எது இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்கு. அதற்கான விடை ஆர்டிகல் 17. Directive principles of state policy of Indian constitution resembles which of the following? இது அகைன் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். மேக்னா கார்ட்டான்றது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான ஒரு டிக்ளரேஷன். சார்ட்டர் ஆக்ட்ன்றது ரொம்ப பழைய ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட்ன்றது அதோட பழைய ஆக்ட். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதற்கு நிகராக இருந்தது, ஆர் எதற்கு தோற்றம், அதே போல் தோற்றம் அளித்தது என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல கவர்னர் ஜெனரல் கம் வைஸ்ராய்க்கும் சரி, ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் இந்தியாவோட ப்ராவின்சஸோட ஆளுநர்கள் கவர்னர்ஸ்க்கும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதன் பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை போலவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுவே கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஜனநாயக நாடு, சமூக நீதி, பொருளாதார நீதி எல்லாம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளுடைய முகப்புரை பிரியாம்பிள்ல அப்ஜெக்டிவா போட்டுட்டு அடாப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன். ஆனா இட் இஸ் சிமிலர் ஆர் அதை மாதிரி தோற்றமளிக்கக்கூடியது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதற்கான சரியான விடை
சி. அண்ட் இதுதான் நான் வந்து இன்னொரு முக்கியமான அம்சம், ஷேடட் கிரே பாக்ஸ். இது என்னோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாலாம் வந்து கேள்வி கேட்பதற்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு, எல்லா விஷயத்திலையும், யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் டேபிளா கொடுத்துருப்பேன், நான் டயக்ராமா கொடுத்துருப்பேன், அதற்கான நிமானிக்ஸை கொடுத்துருப்பேன். அண்ட் நான் டேபிள் டயக்ராம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பக்கத்துலையும் எந்தெந்த ஏரியாலாம் இம்பார்ட்டன்ட்டோ ஒரு சாப்டர்லையும் ஷேட் ஆயிருக்கும் கிரே கலர்ல. ஏன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த கிரே கலர் ஏரியாவை பரீட்சைக்கு முன்னால் நீங்க கண்டிப்பா அந்த டேபிள், அந்த நிமானிக், இந்த கிரே ஏரியா இதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னாலே போறோம். அப்கோர்ஸ் அதுக்கு முன்னால் நல்லா படிச்சிருக்கணும். பட் இதெல்லாம் அடிஷனலா ரிவைஸ் பண்ணுவது பரீட்சைக்கு முன்னால் பண்ணுவதற்கு, அதை சுலபமாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு அடிஷனல் ஃபீச்சர் என்னோட புத்தகத்துல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ரிசம்பிள் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்யூமரேட்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. இது மற்ற புத்தகத்திலையும் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஷேடட் ஏரியால இது என்னோட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சர், ரைட்டுங்களா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். சர்க்காரியா கமிஷன், அது மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன். ராஜ்மன்னார் கமிட்டி, அது தமிழ்நாட்டால நியமிக்கப்பட்டது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் வந்து மத்திய அரசாங்கத்தால பண்ணப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே கரெக்டான பதில் பி மாத்திரம் தான். இதுவும் ஒரு எலிமினேஷன். நீங்க மற்றதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு, இல்ல பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அப்படின்றத நீங்க ஆர்டிகல் 356 பொம்மை ஜட்ஜ்மெண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கும். பொம்மை ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பாங்க? உச்ச நீதிமன்றம் தானே கொடுக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒரே பதில் பி மாத்திரம் தான், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சுலபமான எலிமினேஷனா கொடுத்துருக்காங்க. பட் இதுலயும் நீங்க வந்து அந்தந்த ஏரியால நான் வந்து சர்க்காரியா கமிஷன், ராஜ்மன்னார் கமிட்டி எந்த பேஜ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், பொம்மை ஜட்ஜ்மெண்ட் எந்த பேஜ் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். பட் இது சிம்பிள், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுனாலே விடை உங்களுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டா தெரிஞ்சதுன்னா, ரைட்டுங்களா? ஸோ அதுதான் அந்த கேள்விக்கான விடை. Which among the following is or wrong? இதுல எது தவறு? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்க்ளூட். பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா என்ன? எல்லாரையும் சமமாக பார்ப்பது. வெறும் தேர்தல் மாத்திரம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் சமமான உரிமை இருப்பதுதான் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி ஆர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சமூக நீதி அடைவது சோசியல் ஈக்வாலிட்டி, பொருளாதார நீதி அடைவது எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. அதாவது சமூக நீதியும் சோசியல் ஈக்வாலிட்டியும், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஈக்வாலிட்டி கிட்டத்தட்ட ஒண்ணு, எக்கனாமிக் ஈக்வாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கிட்டத்தட்ட ஒண்ணு. ஆனா ஓவராலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டின்றது என்ன? எல்லாருக்கும் சரிசமமான உரிமைகள் இருப்பது. ரைட் டு ஓட், 18 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போடலாமா? நாங்களும் நீங்களும் இப்ப போய் ஓட்டு போட போறோமா? ஏப்ரல் 19 மறக்காம வாக்களிங்க. ஏப்ரல் 19 தமிழ்நாடோட தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவுல வருது. ஸோ கண்டிப்பா போய் வாக்களிங்க. ஸோ ரைட் டு ஓட், ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ். நீங்களும் தேர்வு எழுதலாம், நானும் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கேன். நீங்க இப்ப தேர்வு எழுதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எதுல வேணாலும் தேர்ச்சி பெறலாம், யார் வேணாலும் எழுதலாம். அதுவும் எல்லாருக்கும் சமமான உரிமை, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ரைட். நாட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். அரசாங்கத்தை கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்டா நிறைய பிரச்சனை பண்றாங்க. மத்திய அரசாங்கம் யார் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்துல யார் இருந்தாலும் சரி, ஜெயில பிடிச்சி போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதுவும் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரைட். ஆர்டிகல் 19(1)A எல்லாருக்கும், அதாவது புண்படுத்தும் விதமாக, இல்லைன்னா சமூக நீதியை வந்து சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாக, இல்லைன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கு பாதகம் விளைவிக்கும் விதமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல. பட் அரசாங்கத்தை கேள்வி கேட்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது, அப்புறம் ஜனநாயகமே கிடையாது. ஸோ அதனால அது வந்து இன்கரெக்ட். 3 இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் டி. இதுக்கு நீங்க கான்செப்சுவலா பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டினா என்ன, சோஷியல் ஈக்வாலிட்டினா என்ன, எக்கனாமிக் ஈக்வாலிட்டினா என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் இதற்கான பதிலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதுவும் என்னுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் அண்டர் தி 3 கேட்டகரிஸ். வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, வாட் இஸ் சோஷியல் ஈக்வாலிட்டி, வாட் இஸ் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. அண்ட் இதெல்லாம் வந்து மற்ற எந்த புத்தகத்திலையும் இல்லைங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்சிஆர்டி புத்தகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணப்படுற விஷயங்கள். ஆனா அதிலிருந்து முக்கியமான அம்சங்களை எடுத்தும் நான் என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த கேள்விக்கான விடை. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து 2022
ரீசெண்டா முடிச்ச எக்ஸாம், ரைட்? நான் வந்து கிட்டத்தட்ட 40-45 நிமிடம் ஆகும் 2 ஆண்டுகளுக்கும் சேர்ந்து அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு ஆண்டுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டீடைல்டா எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்றதுனால ஒரு ஆண்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆகிவிட்டது. பட் பரவாயில்ல, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? அடுத்த வீடியோல 2019 பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல 2016, 13, 11 அது மூணுத்தையும் இணைந்து பார்க்கலாம், இல்லைன்னா வந்து துண்டா பார்க்கலாம். பட் எல்லா ஆண்டுகளுக்கானதையும் நான் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. அண்ட் பாலிட்டி சிம்பிளிஃபைட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த புத்தகத்தை வாங்க படிப்பதற்கும் சரி, இல்லைனாலும் என்னோட வீடியோஸை பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும், ரைட்டுங்களா? நன்றி. அடுத்த வீடியோல 2019க்கான கேள்விகளோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.